வாங்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடலாமே. வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி. இதுபோல இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போற்றுங்கள் நண்பர்களே. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். இந்த பாகத்தை படிப்பதற்கு முன் இதற்கு முந்தைய பாகத்தை படித்துவிட்டு இதை படித்தால்தான் இந்த பாகம் புரியும். அவன் கணவன் வெளிநாடு சென்றவுடன் நாங்கள் பல முறை அவள் வீட்டில் வைத்து அவளுடன் சந்தோஷமாக இருந்தேன். இந்த நிலையில் விடுமுறைக்காக அவளது மூத்த மகள் கீர்த்தி வீட்டிற்கு வந்திருந்தாள். அப்பொழுது கமலி என்னிடம் என்னுடைய மகள் வந்திருக்கிறாள். அது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருந்தது. ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியாது இதில் எனக்கு இன்னொரு கன்னியும் கிடைப்பாள் என்று. அதனால் நாம் கொஞ்சம் அவள் இல்லாத போது பாதுகாப்பாக இருக்கலாம். அவளுக்கு தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்று கூற நானும் சில நாட்கள் அவள் மகளுக்கு தெரியாமல் அவளுடன் இருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் அவள் வீட்டுக்கு சென்றபோது அவள் குளித்துக் கொண்டிருந்தாள். நானும் சிறிது நேரம் சோபாவில் அமர அவள் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தாள். அப்பொழுது நான் கமலிடம், நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாயா? எங்க யாரையுமே காணோம் என்று கேட்க, இல்லை, எனது மகள் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு அவளை அழைத்தாள். அப்பொழுதுதான் அவருடைய மகளை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். பார்ப்பதற்கு இளமையாக 25 வயது என்பதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தாள். நான் அவளை பார்த்தவுடன் சொக்கி மெய்மறந்து நிற்க, கமலி என் தலையில் கொட்டி, இவள்தான் என்னுடைய பெரிய மகள். விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று கூறி எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அப்பொழுது அவளுடைய மகள் கீர்த்தி எனக்கு கை கொடுத்து, ஹாய், எப்படி இருக்கறீங்க? நிக்கறீங்க என்று கேட்க, நானும் அவளுக்கு கை கொடுத்துவிட்டு நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க அவள் பதிலுக்கு நன்றாக இருக்கிறேன் என்று கூறினார். நான் விடாமல் அவர் கையை பிடித்து இருந்தேன். அவளது கை அவ்வளவு மிருதுவாக இருந்தது. பின்பு கீர்த்தி அவள் அம்மாவை பார்த்து, இவர் யார் என்று கேட்க, அதற்கு கமலி, இவர் நம்முடைய கம்பெனியில் இதற்கு முன் வேலை செய்தவர். இவரைத்தான் எனக்கு தேவையானதை எல்லாம் செய்து தர உன் அப்பா இங்கே என்னை பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறார். அதனால் இவர் அடிக்கடி இங்கே வருவார். உனக்கு எதுனாலும் தேவைனா இவர்கிட்ட கேளு, உனக்கு செய்து தருவார் என்றதும் கீர்த்தி என்னை பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள். அப்போது நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். இவளுடன் இருக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டே இருந்தேன். நான் அவளை பார்ப்பதை கமலி பார்த்துவிட்டாள். என்னடா அப்படி பார்க்கிற? அவள் என் பொண்ணுடா. அவளை எதுவும் பண்ணிடாத. அவ சின்ன பொண்ணு. உன்னோட அடி எல்லாம் அவ தாங்க மாட்டா என்று அவள் சொன்னதும் நான் கமலியை பார்த்து, அப்போ மெதுவா அடிச்சா உனக்கு ஓகேவா என்றதும் என் தலையில் கொட்டி, உனக்கு நான் பத்தாதா? என் பொண்ணு வேற வேணுமா எனக் கேட்க, 2 பேரும் இருந்தாலும் எனக்கு ஓகேதான் என்றதும், ஐயோ சாமி, போதும், நீ பேசு, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு என்று என்னை அனுப்பி வைத்தாள். பின்பு நான் அங்கிருந்து கிளம்பினேன். இப்படியே நான் அவள் கீர்த்தி இல்லாத போது கமலியை சென்று பார்த்துவிட்டு வருவேன். இப்படியே நாட்கள் நகர ஒருமுறை கமலிக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவளை ஒரு மருத்துவமனையில் அனுமதித்தோம். அப்போது டாக்டர்கள் இங்கு 2 நாட்கள் அவர்களை அட்மிட் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று கூறினர். அப்போது நான் அவளை அருகில் இருந்து பார்த்து கொள்கிறேன் என கூற, அவளோ, நீ இங்கு இருக்க வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நீ கீர்த்தியை வீட்டுக்கு அழைத்து செல் என்று கூறி அவளுடன் என்னையும் துணைக்கு அனுப்பி வைத்தாள். நாங்கள் இருவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அப்போது கமலி போன் செய்து, நீ அவளை தனியாக விட்டு செல்லாதே, அவளுடனே வீட்டில் இரு என்று சொல்லி என்னை அவளுடன் தங்க சொன்னாள். நானும் அந்த வீட்டில் ஒரு அறையில் படுத்திருக்க எனக்கு கமலி நினைப்பாகவே இருந்தது. பின்பு நான் எனது மொபைலை எடுத்து படம் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது கீர்த்தி திடீரென கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள்.
எனது நிலையை பார்த்ததும் அப்படியே திகைத்து நின்றுவிட்டாள். பின்பு நான் சுதாரித்துக் கொண்டு மறைத்தேன். அப்போது அவள் மன்னித்து விடுங்கள், தெரியாமல் உள்ளே வந்துவிட்டேன் என்று கூறி அறையை விட்டு வெளியேற முயன்றாள். அப்போது நான் அவளை தடுத்து நிறுத்தி, இதை நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லாத. எனக்கு அசிங்கமா போயிடும் என்றதும் சரி, நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் இதுபோல் இனிமேல் செய்யாதீர்கள் என்றதும் மன்னித்துவிடு. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்றதும் அவள் இனிமேல் இப்படி பண்ண கூடாது என்று கூறிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியே சென்றாள். பின்பு நாங்கள் மருத்துவமனை சென்று கமலியை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அதற்கு பிறகு நான் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் போதே கீர்த்தியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. அவள் உடைகளிலும் மாற்றம் தெரிந்தது. இதை நான் கவனித்த போது அவளது நடவடிக்கையும் மாற்றம் தெரிய, நானும் ஆஹா நமக்கு குட்டி சிக்கிடுச்சே என்று நினைத்து அவளை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் நகர 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கான வாய்ப்பு அமைந்தது. அப்போது கமலி ஒரு முறை நான் வெளியூர் செல்ல வேண்டும், நீயும் வரியா என்று கேட்டாள். நானும் எனக்கு வேலை இருக்கிறது, நான் வரல என்று கூறியதும் அவள் கிளம்பிச் சென்று விட்டாள். நானும் என்னுடைய வீட்டிற்கு வந்தேன். அப்போதுதான் எனக்கு தோன்றியது, கீர்த்தி வீட்டில் தனியாக தானே இருப்பாள், இதை விட்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று நினைத்து கிளம்பி அவள் வீட்டுக்கு சென்றேன். அப்போது கீர்த்தி மட்டும் வீட்டில் இருந்தாள். என்னை பார்த்ததும் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என கேட்டதும், வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குது, அதான் இங்க வந்தேன் என்று அழைத்து உள்ளே அமர வைத்தாள். பின்பு குடிக்க தண்ணீர் கொடுக்க, நானும் அதை குடித்துவிட்டு அவள் அருகில் அமர, இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது நான் அவளை பார்க்க முதலில் எதுவும் சொல்லவில்லை. பின்பு பேசிக்கொண்டே ஆரம்பிக்க அவள் என்னை முறைத்தாள். பின்பு நான் கையை எடுத்துவிட சிறிது நேரம் கழித்து அவளே என் கைகளை எடுத்து வைத்துக் கொண்டாள். நான் இதையே வாய்ப்பாக பயன்படுத்த என்னிடம் வந்த அன்னைக்கு நான் உன்ன ரூம்ல பார்த்ததும் மயங்கிவிட்டேன். எப்படியாவது உன்னிடம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி சிக்னல் கொடுத்தேன். இருந்தாலும் எனது ஆசை இன்று நிறைவேறியது. இவ்வளவு சந்தோஷத்தை நான் என் வாழ்நாளில் அனுபவிப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இதை என் அம்மாக்கு தெரியாம பார்த்துக்கோ. இவ்வாறு நான் அம்மாவையும் மகளையும் மாறி மாறி இருவருக்கும் தெரியாமல் விளையாடிக் கொண்டு இருக்கிறேன்.